வேர்ட்ஸ் ஹேஸ் பவர் எப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் இந்த உலகத்தில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் இந்த நியூஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதனால நீங்கள் பாசிட்டிவாக பேசுனீங்கன்னா அது உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை உருவாக்கும். நீங்கள் நெகட்டிவாக பேசுனீங்கன்னா அது உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்கும். அதனால பாசிட்டிவே சூஸ் பண்ணுவோமே. முக்கியமாக இன்றைய இளைஞர்கள் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான். ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கெட்ட வார்த்தை பேசினாதான் அதில் நமக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையவே கிடையாது. அதே மாதிரி பேரண்ட்ஸும் வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுறதை ஸ்டாப் பண்ணுங்க. பிகாஸ் பசங்க படத்தில் சொல்ற மாதிரி தான், குழந்தைங்க எப்பவும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. அதுக்காக என்னை சுற்றி இருக்கவங்களாம் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அதனால நானும் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் தயவு செய்து சொல்லாதீங்க. பிகாஸ் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பாசிட்டிவ் எனிதிங் இஸ் பெட்டர் தென் நெகட்டிவ் நத்திங். நீங்கள் கேட்கலாம், இது ஒரு சின்ன விஷயம் தானே, இது ஏன் பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் யூ ஸ்பீக் இன் திஸ் யூனிவர்ஸ் ஹேஸ் அ பவர். ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. நான் இதை உங்களுக்கு ஒரு ஆர்டராலாம் சொல்ல, ஒரு சஜஷனாக சொல்கிறேன். ப்ளீஸ் ஸ்டாப் டாக்கிங் பேட் வேர்ட்ஸ். ஸோ திங்க் அபவுட் திஸ். தயவு செய்து பேட் வேர்ட் இஸ் நாட் அன் வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வேர்ட்ஸ் ஹேஸ் பவர். தமிழில் பேசுறதுக்கு எவ்வளோ நல்ல வார்த்தைகள், அழகான வார்த்தைகள் இருக்குது. அதை விட்டுட்டு ஏன் இந்த கெட்ட வார்த்தை பேசணும்? நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் ஒரு கண்டென்ட்டாக பேசுனதுக்கு இனிமேலாவது பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.